வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஆசனம் பேகாசன். அதுல புஜங்காசனம், பேக புஜங்காசன். இது பேகாசன் அப்படின்னாலே ஒரு தவளை போல காலை மடிச்சு வச்சுக்கிறது. அதுல கவிழ்ந்து படுத்த நிலையில புஜங்காசன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும், உங்க தொடை பகுதியானது நல்ல விரிந்து அகலமா விரிக்கும். சைடில் விரிக்கிறதுனால அந்த தொடை எலும்பும் தொடை தசைகளும் அதுக்கான நரம்புகள் எல்லாம் நல்ல பலமும் பெறும், நீட்சியும் பெறும். அதாவது நல்ல அதை இழுத்து விடுற மாதிரி, எலாஸ்டிக் மாதிரி இழுத்து விடுவீங்க. அப்போ உங்களால் நடக்க, எழுந்துக்க, உட்காரெல்லாம் ஈஸியாக இருக்கும். பத்மாசனம் பண்ணுறதுக்கு முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் காலில் இன்ஜூர் ஆனவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு தலகாணி 2 பக்கம் போட்டு வச்சுட்டு பண்ணலாம். 2 முட்டிக்கும் தலகாணி வச்சுட்டு அவன் பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த ஆசனம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவாய்ட் பண்ணுறது நல்லது. வயதானவர்கள், வயது ரொம்ப மூத்தவர்கள்லாம் 60 வயசு மேலே இருக்கணும்லாம் இந்த ஆசனம் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நீங்கள் இதில் கொஞ்சமாக அந்த காலை கொஞ்சம் விரித்து எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சேரில் உட்காந்த நிலையில் நீங்கள் கொஞ்சம் காலை விரித்து வச்சுக்கோங்க, மறுபடியும் சேர்த்து வச்சுக்கோங்க. இது கவிழ்ந்து படுத்து செய்கிற ஆசனம் வகை சேர்ந்தது. இருந்தாலும் உட்கார்ந்த நிலையிலேருந்து தான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். முதல்ல அதில் உட்காரும்போது நீங்கள் குதப்பாத ஆசனம் சொல்லுவாங்க, அல்லது குய்ய பாத ஆசனம் சொல்லுவாங்க. அந்த நிலையிலேருந்து தான் நீங்கள் போகணும். இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா உங்கள் இடுப்பு பகுதியை நல்லா அழுத்தம் கொடுக்கறதுனால இடுப்பு வலியெல்லாம் நல்லா இருக்கும். புஜங்காசனம் எப்பவுமே சொல்ல வேண்டாம். புஜங்காசனில் நிறைய பெனிஃபிட் இருக்கும். உங்கள் முதுகில் முழுக்க மொத்தமே சீராக இருக்கும், வளம் பெறும், நல்ல தோள்பட்டைக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். இந்த புஜங்காசனம் பண்ணாலே உங்கள் செஸ்ட்டு நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆஸ்மா, டிவி இந்த சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ஆசனம் நல்லா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக புஜங்காசனம் பண்ணுவோம். இது கால் உள்பக்கமாக மடித்த நிலையில் தவக்கலை போல் கால் இருக்கும். பேக புஜங்காசன் செஞ்சு பார்ப்போங்களா? நேரில் இந்த பேக புஜங்காசன் நீங்கள் குய்ய பாதாசனம் உட்காரணும். முதல்ல வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க. அப்புறமா காலை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு கால் பாதம் 2 ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கால் பாதம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய விரல்களால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அப்புறமா தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காலை விரிக்க ஆரம்பிக்கணும். அப்போ உங்கள் குதம் பாதத்து மேலே குதப்பாத ஆசனமாக வரும். அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணே வருவீங்க. அதாவது முதல்ல வஜ்ராசனில் உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரி இல்லையா? இப்போ கொஞ்சம் கை சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் கால் பாதம் 2 ஒன்றா சேர்த்து வைங்க. 2 பாதம் சேர்ந்துச்சு. விரலில் நல்லா மடிஞ்சு வச்சிட்டிங்க இல்லையா? இப்போ தொடையை நல்லா விரித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விரிங்க. அப்புறமா நீங்கள் படுக்கும்போது இன்னும் நிறையா அழுத்தம் கொடுத்து நல்லா விலகும். இந்த சைடில் விலகும். இப்போ என்ன பண்ணுறீங்க, மெதுவாக முன்பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரீங்க. வர உங்கள் பாதம் அப்படியே மடிச்சிட்டே வரணும். இப்போ முட்டி ஃபுல்லாக தலையில் இருக்கு இல்லையா? அது விரிக்கக்கூடாது. பாதம் சேர்ந்த மாதிரி அப்படியே இருக்கணும். கொஞ்சம் இன்னும் முன்னாடி வாங்க. உங்கள் செஸ்ட்டுக்குன்னா நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வர அளவுக்கு நிதானமாக போய் படுத்துடுறீங்க. இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபுல்லாக உள் பக்கம் நல்லா இழுக்கும். இடுப்பும் தலையில் பதியும். மூச்சு இழுத்த நிலையில் இப்போ நார்மலாக புஜங்காசன் பண்ணுற மாதிரியே இடுப்புலாம் தலையில் இருக்கணும். தோள்பட்டையும் அது மட்டும் தான் பலம் கொண்டு அழுத்தி நீங்கள் முன்னாடி வரணும். திருப்பி மூச்சு விட்ட நிலையில் நிதானமாக இது மாதிரி நீங்கள் நிதானம் ஒரு 4-5 முறை பண்ணலாம். மறுபடியும் பழைய பொசிஷன் உட்கார்ந்த பிறகு மறுபடியும் வரலாம். மூச்சு இழுத்து நிலை வரீங்க மேலே. இப்போ எழுந்துக்கும் போது நார்மலாக ஸ்ட்ரைட்டாக எழுந்துக்கோங்க. மெதுவாக கைகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ட்ரைட் வந்த பிறகு அந்த பாதத்தை வச்சு அழுத்தி குதப்பாதாசனம் வரீங்க மறுபடியும், அல்லது குய்ய பாதாசனம் வரீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, 2 காலையும் ஒன்றா சேர்த்துட்டு வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. நார்மல் வஜ்ராசனம். இந்த உள்பக்கம் ரொம்ப இழுக்கும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இழுக்க அந்த தொடையில் இருக்கிற ரத்த ஓட்டம் நல்லா வேகமாக நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடுப்பு பகுதி முழுக்க தலையில் அழுந்தும்.
அளந்து அளந்த இந்த வாலிலும் சொல்லுவாங்க L4 L5லாம் நல்லா அதில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வலிலாம் இருக்காது. முதுகில் மேலுக்கு நல்ல முழுக்க அப்படியே வளையும், வில் மாதிரி வளையும். மீண்டும் ஒரு செய்கிறேன் பாருங்கள். முதல்ல 2 காலம் ஒன்றா சேர்த்து வைக்கிங்க. பாதத்தை கால் மேலே நல்லா உட்காருங்க. கால் நல்லா விரிச்சிட்டிங்களா? இப்போ மெதுவாக கையை முன்னாடி கொண்டு போங்க. பாதத்தையும் படுக்கிற மாதிரி கொண்டு வாங்க. கொஞ்சம் படுக்கணும். இப்போ முட்டி தரையில் பட்டுச்சு. இப்போ பாதத்தை பெரட்டுறேன். பாதம் சேர்ந்தே தான் இருக்கணும். எவ்வளோ உள்ள கொண்டு இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு பலன். முதல்ல படுத்துருங்க. அப்புறம் நிதானமாக கொண்டு போங்க உடம்பு. இந்த செஸ்ட்டு கிட்ட வைங்க கை நல்லா. அப்போ தான் தோள்பட்டை கிட்ட வைக்கிறதும் இல்லை செஸ்ட்டு கிட்ட வச்சும் நல்லா இருக்கும் பலன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மூச்சு இழுத்த நிலையில் அப் பண்ணுறீங்க. பாதத்தை நல்லா படுக்க வைக்கிறீங்க. இப்போது ஒரு 10 கவுண்ட் வச்ச பிறகு மறுபடியும் நிதானமாக எக்ஸேல் பண்ணி டவுன் பண்ணுறீங்க. எழுந்து உட்காரும்போது முதல்ல ஸ்ட்ரைட் அப் பண்ணிக்கோங்க. நிதானமாக கைகளை முதல்ல கொண்டு வாங்க. ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ காலை பரட்டி குயப்பாத நிலைக்கு மறுபடியும் வரீங்க. இப்போ 2 பாதத்தையும் ஒன்றா சேர்த்து காலை வஜ்ராசன நிலையில் உட்காந்துக்கிறீங்க. நல்ல கால் நல்லா அகற்றுறதுனால உங்களுக்கு நல்லா அங்கே ஒரு ரத்த ஓட்டம் நல்லா பாயம் சொன்னேன் இல்லையா, அந்த லூசன் ஆகும். காலுக்கும் இடுப்புக்கும் ஜாயிண்ட் இருக்குல்ல, நல்லா லூசன் ஆகும், ஃப்ரீனஸ் கிடைக்கும். இந்த நிலையில் இன்றைக்கி ஒரு நல்ல ஆசனம் பார்த்தோம், பேக புஜங்காசன். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ் தர்பூசணி. இது சீசன் இல்லையா, இப்போது தர்பூசணி நல்லா கிடைக்கும், வாங்கிக்கோங்க, ஒரு ஸ்லைஸ் சாப்பிடுங்க. இதில் என்ன பிரைன் அப்படின்னா இதில் விட்டமின் B6 இருக்குது. இவை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நரம்புகளை வளர்ச்சி பெற செய்யும். எப்படி வளர்ச்சி பெற செய்யும்னா மூளையிலேருந்து போகிற நரம்பு செல்கள் எல்லாமே வந்து நல்ல உறுதி பெறும் விட்டமின் B6 இருந்தால். அது இல்லாமல் பயம், அந்த மாதிரி நரம்புனால் ஏற்பட தளர்ச்சி, இவையெல்லாம் சரி பண்ணணும்னா விட்டமின் B6 இருந்தால் தான். தர்பூசணி நிறைய இருக்குது, விலையும் கம்மி, வாங்கி சாப்பிடுங்க. அந்த சாறு மட்டும் கூட குடிச்சிட்டு அந்த சக்கையை கூட துப்பி போடலாம். நீங்கள் நல்லாயிருக்கும். அந்த பயத்தினால் வர கோபம் சில பேருக்குலாம் இருக்கும், அலர்ட் சொல்லுவாங்க, மைண்ட் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த தர்பூசணி சாறு குடிச்சு பாருங்கள், அன்றைக்கி ரிலாக்ஸாக இருப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எங்களுக்கு நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.